Hi, hello, welcome. நான் தான் அக்ஷதா தாஸ் அண்ட் இன்னைக்கு வந்து சன் மியூசிக் ஷார்ட்ஸில் ரொம்பவே ரெண்டு டேலண்டடான ஹியூமன் பீங்ஸ் தான் வந்திருக்காங்க. டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் அண்ட் very lovely couple. We have Pushkar and Gayatri with us. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? Very good. So first off, I have to start with I'm such a huge fan of everything you guys have created so far. Thank and you. It's so lovely to have you guys here. Thank you. First சொல்லுங்க, சுழல் வந்து ஒரு மாதிரி it took all of us by a storm, and the moment Suzhal part 2 was announced, எல்லாருமே செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்க. So how happy does it feel as writers, as people who created this project, இங்கே வந்து உட்காருது, how happy do you feel? I think அது வந்துட்டு ரைட்டிங்லேருந்தே ஒரு ரைட்டிங் முடிச்சோடனே ஒரு ஜாய் வரும். ஆஹா, இதுதான் கதை, அந்த இதுதான் பண்ண போகிறோன்றது. அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி இதில் லைக் ஷூட்டில் ஒரு ஜாய், இதில் அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே வந்துட்டு ஒரு லைட் டென்ஷன் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சது, எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கும். பட் அந்த ஒரு நியூ பார்ன் பேபி ஃபீல்ஸ்ல ஆமா, அது எனி ரிலீஸ் ஓதில்ல ஹவெவர் கான்ஃபிடென்ட் தி ஃபில்ம் மேக்கர்ஸ் கடைசியில் ரிலீஸ் வரும்போது அது ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா எப்பவுமே அந்த ஒரு டவுட் இருக்கும்ல, ஓகே நம்ம மைண்டில் மட்டும்தான் இவ்வளோ பில்டப் பண்ணி வச்சுருக்கோமா, அது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு. பட் இது we are hoping that it will connect with and a lot of audience. first season வந்துட்டு லைக் தமிழ்நாடு தாண்டி வந்துட்டு ஹிந்தியில் ஆக்சுவலி கொஞ்சம் இன்டர்நேஷ்னலாக கூட தென் தெலுங்கு அக்ராஸ் இந்தியா வந்துட்டு ஒர்க் ஆச்சு. இது அதை விடவே இன்னும் கிராண்டர் பிகர் ஒரு 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 சினிமேட்டிக் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். So lovely to hear. And if I'm not wrong, 2014 is something you had like written the first draft of Suzhal. yeah அப்போலேருந்து போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து one decade later. yeah அப்போ வந்து the base idea started from there. அப்போ வந்து நாங்கள் எழுதி முடிக்கல, அது we started writing it. And அது கொஞ்ச நாள் எடுத்து வச்சிட்டோம் because at that point of time Amazon Prime Video had not come into India. ஸோ சரி, இந்த பெரிய தலைங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது சீரீஸ் பேஸ் நாங்கள் நிறைய சீரீஸ் பார்ப்போம். எனக்கு அந்த ரைட்டிங் வந்துட்டு ஒரு சேலஞ்சு, அது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. ஸோ இதை அப்படியே எடுத்து வைக்கலாம் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா பிரிச்சு. பட் தென் என்னன்னா எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருக்குன்னா, அப்போவே மட்டும் ஒரு கால்குலேஷனில் இருந்திருக்கீங்க சேயிங் ஆல் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா இன்டர்நேஷனல் நடக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஐ மீன் இஃப் யூ சி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் 2010 2011லேயே இந்த ஓடிடி ஸ்பேஸ் ஸ்டார்டட் பூமிங். ஸோ அதுக்கு முன்னாடி டெலிவிஷனில் இருந்த இந்த ப்ரெஸ்டீஜ் டிவின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் தீஸ் கிரேட் ஷோஸ் விச் ஆர் ஆன் HBO, ஷோ டைம், அந்த மாதிரி ஐ மீன் ஷோஸ் விச் வி ரியலி லவ். அதெல்லாம் வந்து ஸ்லோவாக இட் ஸ்டார்டட் மூவிங் இன் டு த ஓடிடி ஸ்பேஸ். ஸோ எங்கேயோ திஸ் இஸ் அ inevitable future. I mean everything has to progress in a certain way, so and future na உடனே கொஞ்சம் பேர் சண்டைக்கு வருவாங்க. அப்ப என்ன சினிமா செத்துருமா? சினிமாலாம் சாவா இருக்கும், சினிமாவும் இருக்கும். இதே தான் வந்து ஆக்சுவலி டிவி ஆரம்பிச்சோது. இன்ஃபேக்ட் when Sun Network started at that point, we remember நாங்கலாம் வந்து அந்த ஜெனரேஷன் when actually we have seen Sun TV start ஆடும்போது சொல்லுவாங்க. ஓகே, அந்த Sun TV ஓட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்ட்ல இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நியூஸ் மேகசின் மாதிரி வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இது வரும்போது அது எனி நியூ திங் ஹேப்பன்ஸ்னோ அந்த ஒரு இது இருக்கும். ரேடியோ வந்துச்சுன்னா இது போயிடும், அது ஒரு எக்ஸைட்மென்ட் வந்துச்சுன்னா அது போயிடும். அந்த இது பட் நம்ம என்னன்னா கதை சொல்றோம். ஸோ அது இவ்வளோ நீளமாக சொல்கிறோம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டராக சொல்கிறோம். இப்போ இல்லை இன்ஸ்டாலாம் போனால் இன்னும் குட்டியாக சொல்கிறோம். பட் கதை சொல்கிறது தான். ஸோ தட் அண்ட் கதை சொல்கிறது அது நம்மளெல்லாம் தாண்டி எப்போலேருந்தோ ஆயிரக்கணக்கான வருஷத்தில் இருக்காது. பாட்டி கதைக்கு முன்னாடி கேமன் டயத்துலேருந்து கதை தான் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அது எப்படி சொல்கிறோம், எந்த மீடியமில் சொல்கிறோம், அது எல்லாமே கோஎக்ஸிஸ்ட் ஆகும். நீங்கள் இப்போ தியேட்டர் எடுத்துங்களேன், மக்கள் வந்து சினிமா வந்தபோது தியேட்டருக்கே போக மாட்டாங்க, அதாவது பிளேஸ் பார்க்க போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர் ஆக்சுவலி பூமிங். தமிழ்லையும் ஆமாம், இங்கிலீஷ்லையும் ஆமாம், மராட்டி, பெங்காலிலாம் தியேட்டர் சீன் இஸ் ஆக்சுவலி வெரி வைப்ரண்ட். நாங்கள் இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் அந்த ஸ்பேஸில் தேடி போகிறோம். இந்த கூத்துப்பட்டறை மாதிரியான இடங்கள் பிகாஸ் ஏ ட்ரெயின்ட் இல்லை. ஸோ ஒவ்வொரு மீடியமுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. அது வந்து ஒன்று கில் பண்ணாது. கமிங் டு த ஆஸ்பெக்ட் ஆஃப் சுழல் 2, கண்டிப்பாக வந்து சுழல் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமோ அஸ் ரைட்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் தானே? சரி, ஓகே இது வந்து பார்ட் 2 எடுக்கிறோன்னா இட் ஹேஸ் டு பி better than this because always there's like one expectation. And also we have to maintain வந்து இப்போ
Sakra, which is played by Kadir, and Nandini, which is played by Aishwarya Rajesh. Even the characters continue into season 2, and a couple of other people from that. But basically, even the characters' relationship develops over the whole series as such, over seasons. So our characters' growth was actually planned when we were writing. You know you're going to do multiple seasons. So first season le evlo dooram varum, then second season le evlo dooram kadha vandittu Kadir valiya adu Sakra character valiya paakrom இல்லையா. So Kadir, so அந்த character வந்துட்டு எங்க ஆரம்பிக்கிறாரு, ஓகே ஃபர்ஸ்ட் சீசன் எண்ட்ல அவர் எங்க முடிக்கிறாரு, ஸோ அந்த ஒரு புரிதல் வரும் ஃபர்ஸ்ட் பிளானிங் த ஆர்க். ஸோ அந்த செகண்ட் இது வரும்போது அந்த பேசிக் அவருக்கு இருக்கு, அதுல இருந்து நெக்ஸ்ட் இது பண்ணணும். ஸோ பிளாட்ல என்னன்னா Kadir as a person vandilla between season 1 to season 2 அவங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் ஆர்க் ஒன்னு வந்திருக்கு. அவர் பெர்ஃபார்மரா வந்துட்டு நாங்க அவர்கிட்ட ஐ மீன் வெரி ஸ்வீட் கை, ஸ்வீட் பாய் வந்துட்டு பெர்ஃபார்மரா இல்ல அப்படி ஒரு ஐ மீன் இம்ப்ரூவ்மெண்ட்னா he was always good. எப்பவுமே அதாவது விக்ரமேதால அந்த ஒரு ரோல் பண்ணும்போதே அந்த ஒரு தேடல் இருக்கும், ஒரு முயற்சி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து இப்போ வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. லைக் அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இப்போ வந்துட்டு யார் பண்ணி எங்கப்பா வந்து அந்த மாதிரி வந்துட்டு டைரக்டர்ஸ் பிரம்மாஸ் அர்ஜுன் ரெண்டு டைரக்டர்ஸ். ஸோ அவங்க எடிட் பண்ணிட்டு தே வில் ஷோ அஸ் த ஃபர்ஸ்ட் கட் காமிப்பாங்க ஃபார் ஆர் இன்புட்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கட்டில் அப்போ சும்மா டேக்ஸ் வேறு டேக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போதில் இந்த பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான், இன்னும் ஒவ்வொன்றுத்தையும் இல்லை லைக் அந்த பிரெவிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்பலாம் பண்ணாமல் அந்த கண்ணில் மட்டும் அந்த இமோஷன் வருதில்ல, கதிர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், அந்த மேட்டரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது மாதிரி எங்களுக்கு பிட்வீன் சீசன்ஸ் நாங்கள் சர்க்கரைக்கு எழுதிட்டு இருக்கிற ஆர்க்கு இவனுக்கும் வந்துட்டு இருக்கு. So nice. இப்போ நீங்கள் எழுதுமோ how exactly does this process work? Because கண்டிப்பாக ஃபிலிம்ஸில் the first half to second half ஒரு intermissionல ஒரு transition and endல ஒரு surprise element or whatever sometimes you guys focus on. But when it comes to web series ஒரு episodeக்குமே there should be like a high ending note or some cliffhanger. Correct, so correct. Which do you guys prefer doing and is it like very difficult? Preferனா we like writing. கஷ்டப்பட்டு தடவுனாலும் அது ஒரு பிடிச்ச ப்ராசஸ் அண்ட் போத் ஹேஸ் தேர் ஓன் சேலஞ்சஸ். லைக் லைக் ஆக்சுவலி இன் ஒன் வே சீரீஸ் ரைட்டிங் இஸ் இன்னுமே கஷ்டம். ஏன்னா இப்போது அந்த ஒரு 8 எபிசோட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணும். ஏன்னா மூவியில் ஒரு மாதிரி கண்டென்ட் ஆடியன்ஸ் லைக் நீங்கள் ஒரு டார்க் ரூமில் யூஆர் இன் அ ஸ்பேஸ், ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன் வரும், லைக் யூ கேன் வித் பட்டன் யூ கேன் சேஞ்ச் ஆர் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வரும், அதை தாண்டி பிடிச்சி வைக்கணும். அண்ட் அந்த ஒரு எபிசோட்குள்ளேயும் அதுக்கு ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட்டு, ஒரு மிட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஹுக்கு, நடுவில் இன்னொரு ரிவர்ஸில் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது ஒரு எபிசோட்லையும். ஸோ தட் அண்ட் அதுவும் ஒரு ஓவரால் ஆர்க்கும் வேணும் 1 to 8. ஸோ நாங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது ஸோ இந்த கதை தான் போகிறோம் அப்படின்னு வச்சுட்டு தென் லிட்ரலி எபிசோட் பை எபிசோட் இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் வாட் காயத்ரி மென்ஷனில் ஹவு டஸ் ஈச் எபிசோட் எண்டு கிராக் ஆகும். அண்ட் என்னென்னா அந்த எபிசோட் எண்டுக்காக சும்மா எவனோ ஒருத்தன் கன்னை தூக்கிட்டு நிற்கிறான்னு வைக்க முடியாது. இட் ஹேஸ் டு பி பார்ட் ஆஃப் த இது. நீங்கள் நிறைய சீரீஸில் பார்த்தீங்கன்னால அது ஒரு ஜர்க்கு மாதிரி இருக்கும், அடுத்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீனில் அது முடிஞ்சு போயிடும். அது மாதிரி பண்ண முடியாது. யூ வில் ஹேவ் டு அது இட் ஹேஸ் டு பி இன்ட்ரின்சிக்லி பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அந்த போன்ஸ் கிரியேட் பண்ணுறது இஸ் த டஃபஸ்ட் பார்ட் இன் அ சீரீஸ். இன் அ ஃபில்ம் ஆல்சோ உங்களுக்கு த சேம் சேலஞ்சஸ் ஆர் தேர், பட் பேசிக்லி நம்பர் ஆஃப் உங்களுக்கு அந்த பிளாட் பாயிண்ட்ஸ் ஆர் டர்னிங் பாயிண்ட்ஸ் வேண்டியது கம்மி பிகாஸ் ஆஃப் த டியூரேஷன். வேறு எதுவுமே கிடையாது. தட் ஐ கெஸ் இஸ் த பிக் டிஃபரன்ஸ். பட் which do you guys prefer? இல்லை ஆக்சுவலி இப்போ ஃபீச்சர் எழுதி அது கொஞ்ச நாளாக போயிட்டுருக்கு அந்த ரைட்டிங்கு. ஸோ அது ஒரு மாதிரியா முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி வி லைக் போத். அது ஒரு மாதிரியா முடிஞ்சிருக்குன்னு சொன்னோடனே அவர் ஏன்னா ரொம்ப நாளாக தேய்ச்சி இப்போ ரொம்ப நாளாக நாங்கள் அது ஃபீச்சர் எழுதுறோம்னு மிரட்டிட்டு இருந்தோம். இப்போ ஆக்சுவலி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கு ஷேப்பில். ஓகே பட் போத் ஆர் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். எனி ரைட்டர் நீங்கள் எந்த ரைட்டரை கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. பாதி நேரம் ரைட்டர்ஸ் பிளாக் தாங்க இருக்கும். ரைட்டிங் எப்போதான் பிளாக் தான் இருக்கும், முக்கால்வாசி டைம் பிளாக் தான் இருக்கும். பட் எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ நாங்கள் பிளாக் சரி பாருங்க எவ்வளோ நேரம் தான் நீயே மாட்டிட்டு நிற்ப, டைம் கொடுத்தா நீயே போயிடுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிடுவோம். அப்புறமா அது போயிடும். ரைட்டர்ஸ் பிளாக் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க? நம்மள யூ கிவ் இட் டைம், யூ கோ ஆன் வெக்கேஷன். இல்லை அதுதான் அப்பா போப்பா நம்ம பாட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தால் அது
அது அப்படியே ஐஸ் உருகுற மாதிரி கல் உருகுற மாதிரி அது போயிடும், அப்புறம் ஏதாவது வரும். ஸோ இந்த சுழல் பார்ட் 2ல ஆடியன்ஸாக வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? பிகாஸ் கண்டிப்பாக சுழல் அந்த ஹோல் உலகத்துக்கூட நாங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி we felt like somewhere we were a part of that world. So to make people feel that emotion is not easy. So part 2ல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? So one thing is பேஸ் இதில் இப்போ சக்கரை அண்ட் நந்தினிஸ் கேரக்டர் கண்டினியூ இன்டு அ நியூ மிஸ்ட்ரி. ஸோ திஸ் இஸ் அ நியூ ஸ்டோரி. ஸோ ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தட் இது வந்து ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து இட் வாஸ் இன் அன் ஹில் டவுன். இப்போ வந்து we have moved to an seashore. So the base idea of Suzhal as a series is big crime in a small town against the backdrop of a big festival. So இது எல்லாமே இருக்கு. There is a big crime which happens in a small town. Why specifically small townனா ஒரு சிட்டியில் நடக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஊரில் நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. News will spread quickly. You have a limited pool of people who could be suspects and stuff like that. ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் ட்ரெய்லரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தட் அந்த க்ரைமுக்கு வந்து சஸ்பெக்ட்ஸ் வந்து 8 girls who are not connected with each other at all. 8 girls from வேற டைப் they have like literally no connection established பண்ணிருப்பீங்க. ஸோ அது வந்து will be the key trigger on this. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் டவுன் மிஸ்ட்ரினால மாமன் மச்சான் இதுக்குள்ளேயே தான் வந்து சஸ்பெக்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த செட்டிங்கில் வந்து நாங்கள் சஸ்பெக்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான கணக்குன்னு வச்சுங்களேன். ஸோ யூ ஆர் கெட்டிங் சஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் வேற பிளேஸ். அண்ட் இட் இஸ் செட் அகேன்ஸ்ட் த பேக்ட்ராப் ஆஃப் அன் வெரி வைப்ரண்ட் ஃபெஸ்டிவல். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் டே டைம்ல நடக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய இருட்ட காமிச்சீங்க அப்படின்னு வெளிச்சத்தில் காமிக்கலாம். ஸோ அது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் எலிமெண்ட் டைட்டாக இருக்கும். அண்ட் இட் லுக்ஸ் லைக் ஒரு 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 பிரம்மாண்டம், ஒரு ஸ்கேல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஓஷன்லலாம் ஒரு 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 சேஸ் இருக்குது, போட் சேஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அந்த 8 girls இருக்காங்களே அவங்களும் வந்துட்டு மீன் எல்லாம் வெரி நியூ டேலண்ட்ஸ். I mean they've all done some bits in here. இது வந்துட்டு they've exploded. I mean இந்த ஸ்டோரியிலே வந்துட்டு அந்த 8 girls-ஓட கேரக்டர் பயங்கரமாக இருக்கும். அண்ட் சக்கரை நந்தினி வழியாக தான் நம்ம கதையை பார்க்கோம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் an exciting things I would say to look out for would be the thriller aspect of it, the suspense, crime drama aspect of it. அண்ட் அதை தாண்டி சக்கரை அண்ட் நந்தினியோட ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப கீயான ரிலேஷன்ஷிப். ஏன்னா போத் ஆஃப் தெம் ஆர் க்ரோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தெம்செல்ஸ் மோர் தென் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் த வேர்ல்ட்லாம் கிடையாது. அவங்கள பற்றி அவங்களுக்கே ஒரு புரிதல் சீசன் மேலே சீசன் வரும். ஸோ அவங்க 2 பேரோட ஆர்க் அண்ட் அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து வில் பி அ கீ திங் இன் சீசன் 2. And another thing I noticed is சில விஷயங்கள்லாம் வந்து இஃப் யூ டோன்ட் ரைட் இட் ப்ராப்பர்லி அது கன்வே பண்ணுவோம் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பராக ஹிட் ஆகாது. பட் ரொம்பவே டச்சி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து வாஸ் கன்வேட் இன் பார்ட் 1. ஸோ பார்ட் 2ல அது மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட்ஸ்லாம் டச் பண்ணியிருக்கேன். It will come down to see one thing is Suzhal as a series வந்து it is based on breaking the portrayal of how we have seen women in TV-ஆ இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும். அது வந்து இந்த ரைட்டிங்லேயே வந்து we wanted to bring something. Actually அது வந்து செகண்ட் சீசன் it goes to another extent. ஸோ வந்துட்டு what these girls do and அதுதான் அது வந்துட்டு ஐ திங்க் எங்களுக்கு அந்த இந்த லாங் ஃபார்ம் இந்த சீரீஸ் ஃபார்மேட்டில் வந்துட்டு அந்த ஃப்ரீடம் நிறையா இருக்குது. லைக் என்னென்னா டைம் டு எக்ஸ்ப்ளோர் ஆல்சோ. ஏன்னா வந்துட்டு இப்போ படம்னா ஓகே ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் ஒரு ஹீரோ அதை நோக்கி கதை இருக்கணும்ல. இதில் வந்துட்டு பல கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி விமன் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபுல் கேரக்டர்ஸ் லைக் ஹோல்சம் ரோல்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. Let's talk about Loyola. I think Loyola was like one starting point for this beautiful journey of yours together. So உங்களுக்கு வந்து when you guys met each other for the first time, did you feel like your thought process, your wavelengths match so much? Or அது love at first sight லாம் கிடையாது. But the thought process wavelength match ஆச்சுல. So that is actually that's where it started. Okay. That is a foundation. So in a college newspaper we both used to edit together. So no wonder because reading, writing, newspaper, all of this I think. And I think we started working together, then started going around adu mari. So like first was working together. But அந்த ஒரு common wavelength that what you're saying la அதுதான் that is what actually ஒரு மாதிரி செட் ஆனதுன்னு தெரிஞ்சது. So nice to hear. So when it comes to the whole aspect of like writers being directors as well, கண்டிப்பாக வந்து இந்த சுழலில் வந்து you guys haven't directed it, but
என்னைக்காச்சும் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லை இது வந்துட்டு இப்படி பண்ணால் ஐயோ நம்ம வந்து சொன்னால் தப்பாக தான் எடுத்துப்பாங்களான்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் லைக் இந்த ஃபார்மேட்டில் வந்து ஷோர் அண்ட் திங் ஒர்க்ஸ். ஏன்னா வந்துட்டு இப்போ லைக் ஓவரால் ஒரு கிரியேட்டரோட விஷன் இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்குது. அண்ட் எங்களுக்கு 2 சீசனும் வி காட் லக்கி. எங்களுக்கு வந்து டைரக்டர்ஸ் நல்ல டைரக்டர்ஸ் அமைச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் வந்துட்டு பிரம்மா அனுச்சரன் பண்ணாங்க, இப்போ வந்துட்டு பிரம்மா அண்ட் சர்ஜூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எங்களுடைய இது என்னென்னா எங்களோட விஷனை வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது. ஸோ அவங்க படிச்சுட்டே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷன் இருக்குது. அண்ட் ஸோ நிறைய டிஸ்கஷன் நடக்கும் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ வீல் பி இன் ஒரு ஷேர்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் இருக்கும். அண்ட் அவங்களும் வந்துட்டு வெரி ஸ்கில்ட் directors in their own respect. Brahma, what he brings to the table and what Sarjun brings to the table, இது வந்து நாங்கள் வந்து we accept it a lot. ஏன்னா see what happens is நம்மளே எழுதி நம்மளே டைரக்ட் பண்ணும்போது it is pretty much ஒரு one way of looking at it. இப்போ when Brahma is directing that scene or Sarjun is directing that scene, அவங்களோட ஒரு வியூ பாயிண்ட் வரதில்ல. இந்த கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி சீசன் 1ல வந்து நாங்கள் சண்டை போட்டோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது ஏதோ எங்க குழந்தைய வந்துட்டு வேற யாருக்கோ கொடுக்குற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துருக்குல்ல அது இருந்துச்சு. ஆக்சுவலி அது பட் Amazon Prime Videoல இருந்து the creative director and the head came down and met us. எங்களுக்கு அப்போ வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. லைக் we had to finish that and come. ஸோ அவங்க வந்து why don't you think about getting some other directors, ஏன்னா ஸ்கிரிப்ட் adoptive parents செம்ம சீன்லாம் போட்டோம். இப்போ ஆக்சுவலி எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ திங்க் அது ஒரு மாதிரி நல்ல டைரக்டர்ஸும் அமைஞ்சிட்டாங்க. அண்ட் இந்த ஃபார்மேட்டில் இது ஒர்க்ஸ் ரியலி வெல். ஸோ வந்துட்டு ஒரு ஸோ நம்ம எடிட் பார்க்கும்போதும் நம்ம வந்துட்டு அங்கே ஷூட்டில் வந்துட்டு ஐயோ இது நல்லா இருந்துச்சு, அதை தாண்டி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டிவிட்டி வருது, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸும் வருது. ஸோ ஐ திங்க் வதந்திக்கு வந்து ஆண்ட்ரூ இஸ் த ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஆன் இட். ஸோ அதில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஷூட் போயிட்டு தென் இட் வில் பி ஒன்லி சீங் த எடிட் பிகாஸ் ஆர் ஒர்க் இஸ் டன் பிஃபோர் தட். ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் அதில் நாங்கள் இன்புட்ஸ் கொடுக்கறது தான். இந்த இதில் சுழல் 2ல வந்து த ஸ்கிரிப்ட் இஸ் ரிட்டன் பை அஸ். தென் பிரம்மா சர்ஜூன் படிச்சுட்டு நாங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவங்க படிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சீன் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்டர்பிரேஷன் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து தென் இட் பிகம்ஸ் ட்ரிக்கி. லைக் ஐதர் தே ஹேவ் டு கன்வின்ஸ் அஸ் ஆர் வி ஹேவ் டு கன்வின்ஸ் தேம். அங்கெல்லாம் தான் வந்து கான்ஃப்ளிக்ட் வரும். பட் வித் Anucharan in the first season and now Sarjun and obviously Brahma who was there in both seasons, and the sync வந்து நடந்தது. and it is just dumb luck. It is not like because we planned it that way. பிரம்மா வந்து ஓகே சொன்னாரு. அவர் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசணும் அந்த ஃபர்ஸ்ட் அது ஒரு ஃபர்ஸ்ட் இதுல ஓகே ஒரு மாதிரி சிங்க்ல இருக்குமா, ஓகே லைக் எப்படி நம்ம உலகத்தை பாக்குறோங்கிறது ஒரு சிங்க் இருக்கும்ல, விஷன் மேட்ச் ஆகுதா, அது ஒரு அளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சுனால மிச்சதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம், சின்ன சின்ன விஷயங்கள் தானே நம்ம ஒண்ணா சேர்ந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலி எங்களுக்கு சீசன் 2 த்ரூ அவுட் சாம் போட்ட மியூசிக், அதாவது RR பிட்ஸ் ஃபார் ஈச் சீன்ல எல்லா எபிசோடும் சேர்த்து ஒரு 3 பிட்டு தான் வந்து இது வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு நாங்க சொல்லிருப்போம் நினைக்கிறேன். 3 பிட்டு தான். just 3. Imagine you are talking about 6 hours of இதுல ஒரு 3 அதுவும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிட்டு மட்டும் தான் மாத்த அது வந்து ட்ரை பண்ணலாமா, இது மட்டும் ட்ரை பண்ணுமா அப்படினா. சோ அந்த அளவுக்கு ஒரு சிங்க் வந்து அவர் பின்னி படல இருப்பாரு. நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வேற ஆப்ஷன் கொடுத்துருவாரு. ஒரு பிட்டுக்கு ஆக்சுவலி அவர் ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு which was great. பட் ஆனா எங்களுக்கு வந்து அந்த மூட் வந்து கொஞ்சம் மாத்தி பார்க்கணும்னு இது. ஸோ அவர்கிட்ட வந்து அவர் ஸ்டுடியோவில் உட்காந்து சொன்னோம். உடனே இப்படி மானிட்டரை பார்த்துட்டு இருந்தாரு, இப்படி திரும்பினாரு, இங்க கீபோர்டு இருக்கும் அவருக்கு. கீபோர்டில் டக்கு டக்கு டக்குன்னு வாசிக்க ஆரம்பிச்சாரு, ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சாரு. தென் வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது அவர் பாட ஆரம்பிச்சாரு. ஸோ இது வாசிச்சாச்சு, கிடுகிடுன்னு பக்கத்து ரூம் ஓடி போறாரு. அங்க வந்து சிங்கிங் போட்டு அங்க போயிட்டு கத்துறாரு. அது வேற ஒரு 5 வேற வேற ஸ்வரத்துல கத்துறாரு. ஒரு லேடி வாய்ஸ், ஒரு ஓல்ட் மேன் வாய்ஸ், அப்புறம் ஃபிஷர்மேன் வாய்ஸ், இது எல்லாம் போட்டு அது லேயர்லாம் போட்டு நாங்க அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள புதுசா ஒரு ட்ராக் ரெடி. சும்மா கும்முன்னு இருக்கு. வந்து அவர் வந்து பாட ஆரம்பிச்சாருன்னா நீங்க அவர் பாடுறத பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருவீங்க. அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுவாரு. அண்ட் இது வந்து வெறும் கத்துறது தான். நாங்க ரெக்கார்ட் பண்ணது கத்துறதே அவ்வளோ ஃபீல் பண்ணி கத்திருக்காரா. லோலேருந்து, அதாவது ஒரு செம்ம பேஸ் வாய்ஸ்ல கத்துவாரு. அப்படியே படிப்படியா எழுதி
அந்த ஹை பிட்ச்ல எல்லாம் கதை அமிச்சுவாரு. யோ மனுஷனையா நீ? உங்க பக்கத்து ஃபிளாட்ல பக்கத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க? அதனால தான் பக்கத்து ஃபிளாட்டையும் வாங்கிட்டாரு. பக்கத்து ஃபிளாட்ல ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டாரு. ஆமா, மியூசிக் வந்துட்டு ஒரு ரொம்ப இன்ஹெரண்ட் பார்ட் ஆஃப் த சீரிஸ். Now we're going to do a quick round of questions. It's going to be really fun questions. டக்குன்னு அழகா ஆன்சர் பண்ண போறோம். Done, okay? அழகா ஆன்சர் பண்ண போறதுக்கே ஓகேனாரு. அப்புறம் திருக்க ஆமா, ஏதா டேஞ்சரா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, என்ன பார்த்தா டேஞ்சரா தெரியுது. என்ன நீங்க அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, இஃப் யூ குட் ஸ்விட்ச் லைஃப்ஸ் வித் ஈச் அதர் ஃபார் ஒன் டே, என்னெல்லாம் பண்ணுவீங்க அது ஒரு நாள்ல? ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரே தான் இருக்கும். பேண்ட் ஷர்ட் கூட மாத்த முடியாது. வேற என்ன ஒண்ணுமே இருக்காது. டிஃபரன்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் கலர்லாம் இருக்கு. இல்லனா both of us will be in like ஒரு மாதிரி black and black or black and blue. சிங்க்னா அவ்ளோ சிங்கா? இல்ல, எனக்கு வேற கலர்ஸ் தெரியாது. நாங்க போடுறதுக்கு அட்லீஸ்ட் படத்துல காமிக்கலாம். பட் இல்ல, அண்ட் ஸ்விட்ச் பண்ணா என்ன ஒண்ணுமே. ஓகே, நான்வெஜ் சாப்பிடுவாரு, நான் வந்துட்டு எக் மட்டும் சாப்பிடுவேன். அது மட்டும் தான் மாறும். அது கூட டெய்லி இல்ல. யா, ஐ திங்க் நீங்க பயங்கரமா குக்கெல்லாம் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியும். அவர் குக்கிங் டிபார்ட்மெண்ட் எப்படி? அவரும் நல்லா சூப்பரா பண்ணுவாரா? அரேஞ்ச்மென்ட்லாம் பார்த்தா அப்படியே ஏதோ ஹோட்டல் பண்ற மாதிரி இருக்கும். பிளேட்டிங் எல்லாம் டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதை போட்டோ எடுத்து எப்பாவது நம்மளும் இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் போடணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம் கூட நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் இருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல, வேற ஏதாவது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க. அவ்வளவுதான். எனக்கு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொன்னா கூட நீங்க வந்து என் போன்ல இருக்கதா அங்கேயே இருக்கு. இல்ல அது நிஜமாலே ஏன்னா ஒரு ஃபோன் தான் வச்சிருக்கீங்களா? இல்ல, ரெண்டு ஃபோன் இருக்கு. பட் எக்ஸப்ட் ஃபார் வாட்ஸ்அப் நம்பர், லைக் மெயில் ஐடி ரெண்டு பேரோடதுலயும் ஆல் தி மெயில் ஐடிஸ் ஆர் தேர். சோஷியல் மீடியா ரெண்டு பேர்லயும் ஒரே இதுதான் இருக்கு. அண்ட் பாஸ்வேர்ட்லாம் தெரியும். சோ அதனால ஃபோன் மாத்ததெல்லாம் கிடையாது அது. And most people who send us messages will send it to both of us. Why send it to one person? ரெண்டு பேரும் நீங்க பாத்தீங்கன்னா actually நாங்க ஃபோன் phone exchange மாத்ததெல்லாம் பண்ணோம். ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. Okay, right. What's the craziest thing you guys have done together? Actually, I think இந்த சினிமா எடுக்கலாம்னு வந்தது தான் வந்து was the craziest because we don't have any of that background at all. We are not from ஆக்சுவலி ஏரியா கூட பெருசா ஒர்க் பண்ணதில்லை. ஐ திங்க் அது ஒரு இது. அண்ட் வந்துட்டு என்ன ரொம்ப அது எப்படி இப்போ காமெடி ஆயிடுச்சு. ஒரு ஓரம் போக முடிச்சோம். ஓரம் போக முடிச்சுட்டு எங்க வீட்டுல கேக்குறாங்க, ஸோ அது முடிச்சாச்சு, இப்போ என்ன ஜாப் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நான் நல்லா படிப்பேன். ஆக்சுவலி ஸ்கூல்லேருந்தே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது. ஸோ இப்போ அதுக்கு தான் படம் எடுக்கணும்னு ஆச்சு. அதான் முடிஞ்சது இல்லை. இப்போ என்ன அக்கௌண்டன்ட்டாக போகிறேன், இல்லை சிஏ எழுத போகிறேன், இதுதான் எங்கள் பொழப்பு. அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் அவங்க ஏதோ சரி ஜாலிக்கு ஏதோ பண்றாங்க. ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து போயிட்டு டாக்டர் இப்போ என்ன படிச்சு ஐஏஎஸ் ஆக முடியும். Both of you studied Viscom, is it? Viscom. அதுக்கப்புறம் we did a masters in the US. Okay. Filmmaking. Lovely. Okay. Next one. If not for cinema and work related stuff, where do you guys hang out in the hangout பண்ற பழக்கம் அதெல்லாம் இருக்கா? So we have a couple of places. One is our house and the other is our office. At this point, that's why I said except that other except வந்துட்டு கோவிட் அப்போ லாக்டவுன் அப்போ ஐ திங்க் we were most peaceful. ஆஃபீஸ் கூட இல்லை, வீட்டிலே உட்காந்துட்டு இருப்போம். வந்துட்டு ஒன்றும். But then ஹோமா இருக்கட்டும் ஆஃபீஸா இருக்கட்டும் is not set up like that. It's like it's our den. ஸோ நீங்கள் வந்து ஒரு கெஃபேக்கோ ஒரு பப்புக்கோ போகிறதுக்கு பதிலாக எங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம். அந்த மாதிரி பூல் டேபிள் ஆஃபீஸில் உங்க வீடு தான். மை கம்ப்யூட்டர் ஐ டூ கேமிங். ஸோ இட் இஸ் அண்ட் அது என்ன 4 பில்டிங் தாண்டி. ஸோ அதனால இங்கே இல்லை நாங்கள் தான். Gayatri doesn't buy jewelry. I don't buy jewelry. We don't buy land. So இதெல்லாம் வந்து ஓகே பூல் டேபிள். பிரச்சனையே இல்லை, ஈஸி, லோ மெயின்டெனன்ஸ் தான். So nice to hear. A writer or director, what will you be? Gayatri வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, புஷ்கர் சொல்ல போறாரு. புஷ்கர் என்ன பண்ணுவாங்கன்ட்டு Gayatri சொல்ல போறாங்க. You are taking these two things out of your but are we meeting each other? இல்ல அதுவும் இல்லையா? அது எது உங்களுக்கு மீட் பண்ணனா மீட் பண்ணிக்கலாம், மீட் பண்ண வேண்டாம்னா மீட் பண்ண வேண்டாம். I don't know. I think if we both are together, அது நம்ம வந்து எது பண்ணாலும் இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். It will be the ஆமா, அதுக்கு தான் அந்த क्वेश्चन. அதுக்கு தான் நம்ம மீட் பண்ணது தூக்கிடுறோம். Okay, if I had not met Gayatri, then what would I have been? And if Gayatri had not met me, now what would Gayatri I think have been? one thing is எங்கயோ ஆர்ட்ஸ்ல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். For sure. ஆமா, ஆர்ட்ஸ்ல தான் இருப்போம். பட் படம் எடுப்போமான்னுலாம் தெரியல. Actually, ஆமா தெரியல. Like we might not be making films. அது ஏன்னா that was something which happened
ஆஃப்டர் வி மெட். நாங்கள் முதல்ல அட்வர்டைசிங்கில் தான் இருந்தோம். அப்போ சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கல. அட்வர்டைசிங்கில் இருந்துட்டு பா இந்த கொடூரத்தை தாங்க முடியாமல் நம்ம சினிமாவுக்கு போகலாம். ஓகே பண்ணக்கூடாது இல்லை, பட் அது விவர் இன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அதில். ஸோ அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு ஐடியா. ஸோ ஐ டோன்ட் திங்க் வி வுட் ஹவ் பீன் இன் சினிமா. ஐ திங்க் ஐ மீன் இது கம்பைண்டா ஆம்பிஷன் இஸ் மோர், பட் கம்பைண்டா இவ்வளோதான் ஆம்பிஷன் அது கேட்டாங்கன்னா அது தெரியல. மேபி ஐ திங்க் ஐ வுட் ஹவ் பிகம் a teacher at a university. Okay. Actually, and I used to teach also, I guess. இது cheating. ஒத்துக்க முடியாது. ரெண்டு பேரும் டீச்சர் வேற ஸ்கூல் வேற காலேஜ்ல சொல்லி கொடுக்கலாம். நீங்க விட்டீங்கன்னா ஒரே காலேஜ்க்கு போய் ரெண்டு பேரும். ஏன்னா இப்போ அங்க யுஎஸ்ல மாஸ்டர்ஸ் படிக்கும்போது அப்படிதான் ஃபீஸ் கட்டணும்ல. So you teach the undergrads. இங்க வந்து I used to teach at a film school and Gayatri I know would have been an the artist, visual artist. Okay. So she used to paint, draw and all, and even now our house is filled with a lot of her art. But அது வந்து ப்ரொஃபஷனலா பர்சியூ பண்ணல because we have cinema. But that might be something which Gayatri would have professionally pursued. pursued. And teaching will be teaching. Okay, பரவாயில்ல அப்பாடா ஒரு ஆன்சர் ரெண்டு பேரும் வேற வேற சொல்றீங்க. உங்க சிங்க் எனக்கு பாக்குவோ இந்த ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ஒரு லவ் பேர்ட்ஸ் இருப்பாங்கல்ல. We like looking at them சம கியூட்டா இருக்காங்க. சம கியூட்டா இருக்காங்க. ஆனா இவ்ளோ கியூட்டா இருக்காங்க. உங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாம் டச்ல இருக்கீங்களா? ஏதாவது சொல்லுவீங்களா? All of them are very close. Actually எங்க பேட்ச்ல இருந்து நிறைய பேர் சினிமால இருக்காங்க. Like விஷ்ணுவர்தன் is our classmate. Anuwardhan. His wife Anuwardhan is also our classmate. Then Andrew Vadanthi director. Vijay Antony classmate. Vishal is our actor. Vishal is our classmate. நம்ம classmate. Okay, one bunch of amazing classmates நீங்க. இந்த specific batchல இருந்து நிறைய பேர் தியாகராஜன் குமாரராஜா he is also our batchmate. எல்லா லாயலா எங்களோட then எங்களோட seniors couple of people are in television and movies and advertising. So ella in Viscom badcha enga poida porom inga suthi. Okay, nice. So if you guys have a autobiography, அதுக்கு டைட்டில் என்ன இருக்கும்? நமக்கெல்லாம் ஆட்டோபயோகிராஃபி போட்டா வந்து நீங்க எல்லாம் ரைட்டர்ஸ்ங்க, நீங்க சொல்ல முடியாது, நீங்க எழுதினாலும் எழுதிடுவீங்க. சக்கர வியாதி என்ன போடணும் நினைக்கிறேன். It visually it will be like that. யாருமே தொட்டது. அதனால தான் we are never able to write proper love stories. ஏன்னா கான்ஃப்ளிக்ட் தான ஸ்டோரி. கான்ஃப்ளிக்ட் இல்லனா ஸ்டோரி இல்ல. வந்துட்டு நீங்க ஒரு ரொமான்டிக் கதை எழுதுறீங்கன்னா அந்த டூ கேரக்டர்ஸ் குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும்ல. ஒரு இன்சர்மவுண்டபிள் பிரச்சனையை எப்படி தாண்டாங்கன்னு தானே ஒரு ஸ்ட்ராங் லவ் ஸ்டோரி இருக்கும். அதை தாண்டி அந்த கேரக்டர்ஸோட கிரிட் டிட்டர்மினேஷன் அந்த லவ்வுக்காக போராடுறது. ஆமா, அது எடுத்தோடனே சப்பி ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு செவுரு ஏறி குதிக்கணும்னா செவுரு திருவண்டி அது கதையே இல்லாது. So எதிர்பார்க்கலாமா லவ் ஸ்டோரி உங்ககிட்ட இருந்து? We are trying. Full on. No, we are trying. அது somewhere at some point of time we hope to do that. Full love story la chance இல்ல. Okay. உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே want to goals similar goals தானா? Yeah. What you guys want to do in cinema? Yeah. Pretty much grew up together, no? So அதனால பார்க்கிறது, படிக்கிறது, பேசுறது எல்லாமே No, and also what we want to do as not just the film, like இப்போ வந்து getting into இப்போ இந்த OTT space, creating that working as writers and creators and showrunners. இன்னொரு சைடுல producers also no, we enjoy wall watcher films வந்துட்டு அது as a producer it gives us a lot of joy. ஏன்னா வேற நிறைய ஸ்கிரிப்ட் படிச்சு இந்த கதை நமக்கு potential in this அது வந்துட்டு all these are not thoughts which just one person had and we are the same. இத பத்தி நாங்க like in fact on the production house ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we had long on ஏன்னா we have seen what happens in the industry. Usually அது ஆரம்பிச்ச உடனே அப்படியே அழிவு ஆரம்பிக்கும். அப்படி the slide down will start மாதிரின்னு. So எல்லாம் வந்து big decisions which we had to make. Only the thing is, since both of us are there, that support system is there. So if a decision goes wrong, and you're just there for each other. And a lot of time, lot of decisions will go wrong. Like நம்ம அப்பவே அந்த கதையை pitch பண்ணிருக்கோம், இப்போ அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். அது மாதிரி நிறைய இருக்கும். அது மாதிரி நீங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அது அப்பப்போ வரும். Like maybe it's not the same story, but அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல ஒன்னு இருக்கு.
பட் அது வந்து ரெக்ரெட்லாம் வந்துட்டு Regretலாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் அது குட்டி வலிதான், ரிக்ரெட் இல்ல. 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கு. Like இப்போ recent in another interview also we said Marco and Kill. Marco வந்து உன்னிமுகுந்தன் மலையாள படம் and Kill வந்து ஒரு ஹிந்தி படம். அதுல இருக்கிற வயலன்ஸ்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரத்தம் தெறிக்க தெறிக்க கை தட்டி அப்படியே விசில் அடிச்சு சூப்பரா அப்படியே வயலன்ஸ் பார்த்து கை தட்டி விசில் தெரிக்குது அப்படியே. அது ரொம்ப வருஷமா we wanted to do something like that, but ப்ராப்பர் ஆக்ஷன் ஜானர் அந்த கட்ஸ் இருக்குல, பிகாஸ் அது வந்து என்னன்னா இட்ஸ் மேக் ஆர் சென்சார்லாம் பிரேக். தாண்டாத நிமிஷம் இது எப்படி இப்ப சென்சார் ஆக்சுவலி நம்ம கை தட்டிட்டு இருந்தது நிறைய இது வந்து சென்சர் போர்டுக்கு சென்சர் போர்டு விட்டாங்க பாவம் தலைப்பாரு அது மாதிரி இல்ல நிஜமாலே நாங்க சென்சார் போகும்போதெல்லாம் ஏய் இதுக்கெல்லாம் சீன் போடுவீங்களே இப்ப என்ன பாச்சு ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கு சொன்னீங்க மாத்திர போறாங்க. அப்போ ப்ராபப்லி ஒன் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ்ல வந்து தலை எல்லாம் தெரிச்சு ரத்தம் எல்லாம் கொட்டி I don't think so. No, not really. நாங்க வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி படம் தான் எடுக்கிறோம். Like we have a treatment for the action which we want to experiment over the next couple of films. அது வந்து it is not this hyper violent kind of treatment. So அது வரும்போது you will see like, but it has a unique treatment. அப்போ நான் வந்து உங்களை வந்து இங்க கூட்டிட்டு உட்கார வச்சிட்டு கதை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன். மணிகண்டன் வந்துட்டு உங்களுக்கு ரைட் பண்ணப்போ அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லியிருந்தார். அந்த உட்காந்தேன் எழுதினாரு ஓகேன்ட்டு வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு. பட் அவ்வளோ சிம்பிளாவா இருந்துச்சு அந்த ப்ராசஸ். லைக் என்னன்னா யூஸ்வலாக வந்துட்டு நாங்கள் நிறைய டைம் எடுத்துப்போம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஒரு லைக் டயலாகோடவே ஒரு டிராஃப்ட் போட்டு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இயர்ஸ் கணக்கில் சொல்லியிருக்கீங்க, அவருக்கு அவ்வளோ டக்குனு பாஸ் போட்டுட்டீங்களான்ட்டு. ஸோ மணி வந்துட்டு ஒரு ஆக்சுவலி ஒரு செம்ம யூனிக் டேலண்ட் வந்துட்டு எப்படி ஒரு பயங்கர வாய்ஸ் இருக்குது, ஒரு ஹியூமர் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஹி ஹேஸ் தட் திங். ஸோ அதை வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே கொஞ்சம் கேப்சர் பண்ணணும். அது மட்டும் தான். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்குன்னு இல்லை, அவரோடைய அந்த ஒரு எசன்ஸ் அந்த ஒரு டேலண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த மெட்ராஸ் ஸ்லாங் இருக்குல்ல, அதோடைய அந்த சுறுசுறு அது வந்து கேப்சர் பண்ணணும். அது வந்து உட்காந்த உடனே ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மணி தெரியாது. ஆக்சுவலி ஆக்டருக்காக விஜய் சேதுபதி சொல்லிட்டு வந்தார், பிடிச்சது. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு முக்கால்வாசி இல்லைன்னா ரைட்டரே செட்டே ஆகாது, அது ஒரு அது ப்ராசஸ். மணி பிடிச்சது. ஸோ அதனால் டயலாக்ஸ் ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஆக்சுவலி ஒரு வாரம் தான் உட்காந்தோம். சொன்னது நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்க போறாங்க. நாங்க இப்போ நிறைய ரைட்டர்ஸோட உட்காந்துட்டு இருக்கோம், அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க வந்து செம டார்ச்சர். நேத்திக்கு தான் we had to give bad news to 2 people saying like இல்ல கதை வர்க்கால ரைட்டர்ஸ் ரூம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நாங்களே எழுதிட்டு இருப்போம். ஸோ அதனால ஆமா அது மணி வந்து அது வந்து குட் எக்ஸாம்பிள். கொஞ்சம் வெளியில கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். But then the aspect of writing, இப்போ வந்து current generation many people are a little hesitant to get into writing because it does not pay as much as the other aspects of filmmaking ன்ட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். But how far is it true? It depends on where you are at that point of time. See, intrinsically வந்து film industry is an capitalistic industry. Everything depends on how successful your last project was. So உங்களுக்கு வந்து you might have a great body of work as even a novelist, but அவங்க வந்து first film எழுதும்போது that is as good as any first writer கணக்கு தான். So the money will come. Eventually it will come. Like we have gone through a long period, a lot of people we know have gone through a long period when bank balances and all have gone below zero. Kadan not too much, but okay. But we have always had the thing that like hey idella inna eventually you will get there mari. அது வந்துட்டு ஆமா அது at least our personal belief is நமக்கு பிடிச்சது பண்றோம், அதுக்கே அதே ஒரு பெரிய இது. அதுக்கு தாண்டி அதுக்கு யாரோ காசெல்லாம் கொடுக்குறாங்க, அது அதோட ரொம்ப சந்தோஷம். ஸோ அது வந்துட்டு இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியுது. ஸோ அது பாட்டுக்கு பண்ணிட்டு முதல்ல ஆரம்பிச்சோது we were supposed to do I mean like the first thing which started falling into place was a project for NFDC. Okay. நாங்கள் அப்போ தான் யூஎஸ்லேருந்து திரும்பி வந்திருந்தோம். We had a script which was completely offbeat, non-mainstream, art house, it will go to festivals அப்படின்லாம் NFDC கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு NFDC வேற அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சாமியா பார்ட்டி பண்ணோம். ஃபோன் பண்ணிட்டு அந்த ஸ்கீமே அவுட். ஓகே, பட் அதெல்லாம் பார்த்தா இப்போ போஸ்ட்ல பார்த்தா நல்ல விஷயம் இல்லைன்னா இன்னும் அதுலேயே தடவிட்டு இருக்கணும். அந்த ஒரு ஒரு
ஒரு 1.5 கோடி எப்படியாவது பிடிச்சி அதுக்கு ஒரு சினிமா பண்ண முடியுமான்றது. ஸோ 40 லட்ச ரூபா காயத்ரி நம்ம கொடுத்த அப்போ இல்லை அப்போ 40 லட்ச ரூபா இப்போ வந்துட்டு இன்ஃப்ளேஷன் எங்க சாயல் இல்ல அது வந்து படத்தை எடுக்கிற காஸ்ட் 40 லட்ச ரூபா. அதுக்கு நம்ம போட்ட கலாட்டா சீன்லாம் வந்துட்டு ஓவர் தான் அது. But so it will take time as a writer for honing your skill to the point where somebody is going to give you a lot of money to write la. But right now writers are in demand. இப்போ வந்து நீங்கள் வந்து நெட்வொர்க்ஸ் கிட்ட பேசுங்க, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசுங்க, எல்லாரும் இருக்காங்க, ரைட்டர்ஸ் மட்டும் இல்லை. எஸ்பெஷலி தமிழில் வந்து we don't have enough writers. So if anybody is thinking of becoming a writer, now is a great time. Okay. But you will have to persevere. நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் ஃபியூ திங்ஸ் வில் நாட், இட் வில் கெட் பவுன்ஸ். நீங்கள் எழுதிட்டே இருந்தீங்கன்னா somewhere it will start happening. Genuinely, I had a very lovely conversation with the both of you. Same here. Wishing you a lot of success, happiness and love for Suzhal too and all your upcoming projects. Thank you so much. Thank you.